அன்பினர்களே, இஸ்ரேலில் பொது தேர்தல் நெருங்கி வருகின்றது. தேர்தலை குழப்பதற்கான நகர்வுகளையும் தேர்தலை ஒத்தி போடுவதற்கான நகர்வுகளையும் நெதன்ஸ் செய்து வருவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றது. இந்த நிலையில் இன்று திங்கட்கிழமை செய்தியாக தேர்தலை சீர்குலைக்க முயன்றால் நெதன்யாகுவை தடிகளாலும் கற்களாலும் அகற்ற வேண்டும் என்கிறார் முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் எஹூத் பராக். லெபனானுக்கு எதிரான ராணுவ ஆக்கிரமிப்பின் மூலம் வரவிருக்கும் பொது தேர்தலை குலைக்க பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முயன்றால் அவரை தடிகளாலும் கற்களாலும் அகற்ற வேண்டும் என்று முன்னாள் இஸ்ரேலிய பிரதமர் எஹூத் பராக் அழைப்பு விடுத்துள்ளார். இன்றைய திங்கட்கிழமை நெதன்யாகு தேர்தல்களை சீர்குலைக்க முயலக்கூடும் என்று நான் அஞ்சுகிறேன். மேலும் அவரால் அதை மிக எளிதாக செய்ய முடியும். அவர் முயன்றால் அதை தடிகளாலும் கற்களாலும் அகற்றுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று பராக் ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார். 76 வயதான நெதன்யாகு 2022 டிசம்பர் பிற்பகுதியிலிருந்து தற்போதைய கூட்டணி நிர்வாகத்தை வழிநடத்தி வருகிறார். 1948 ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பகுதிகளில் இஸ்ரேல் சட்டவிரோதமாக ஒரு அரசியல் அமைப்பாக நிறுவப்பட்டதிலிருந்து அவரது கட்சியான லிகுட் மிகவும் பலசாரி கட்சியாக விவரிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் தற்போதைய பதவிக்காலம் 2026 அக்டோபர் முடிவடைகிறது. செப்டம்பர் அல்லது அக்டோபரில் தேர்தல்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் நெதன்யாகு தேர்தல்களை சீர்குலைக்க கூடும் என்று லெபனானின் எதிர்ப்பு இயக்கமான ஹிஸ்புல்லாவையோ அல்லது ஈரானையோ பதிலடி கொடுக்க நிர்பந்திக்கும் என்றும் பராக் எச்சரித்தார். நெதன்யாகு ஒரு முடிவில்லாத போரை விரும்புகிறார். ஏனெனில் அதை முடிவுக்கு கொண்டு வருவது தனது விசாரணையை விரைவுபடுத்தும் என்பதை அவர் புரிந்து கொண்டுள்ளார் என்றும் பராக் எச்சரித்துள்ளார். நெதன்யாகு தற்போது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் காசாவில் நடந்த போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக 2024 முதல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் ICC தேடப்பட்டு வருகிறார். காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை தாக்குதலில் 72,000க்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு 1,72,000 பேர் காயமடைந்துள்ளனர். ஈரானை தாக்கியதற்காக நெதன்யாகுவை கண்டித்த பராக் நெதன்யாகுவின் ஆணவத்திற்கும் தொலைநோக்கு பார்வை இல்லாததற்கும் இஸ்ரேலில் விலை கொடுக்கிறது. ஏனெனில் ஈரானுக்கு எதிரான போரின் எந்த நோக்கங்களும் அடையவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலுக்கு மிகவும் மோசமானவை என்றும் வரவிருக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கு நெதன்யாகுவே காரணம் என்றும் பராக் எச்சரித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் விவாதிக்கப்படும் ஏற்பாடுகள் ஒரு ஒப்பந்தம் அல்ல, மாறாக ஏவுகணைகள் அல்லது ஈரானின் பிராந்திய கூட்டாளிகள் ஆகிய இரண்டையும் கவனத்தில் கொள்ள தவறும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்றும் பராக் தெரிவித்துள்ளார். இன்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் செயலகம் போரை முடிவுக்கு கொண்டு வருவது, லெபனான் உட்பட அனைத்து முனைகளும் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிரந்தரமாகவும் நிறுத்துவது மற்றும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் வரைவை தெஹ்ரானும் வாஷிங்டனும் இறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகுதியில் இறுதி செய்யப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரத்தில் கையெழுத்திடப்படும் என்றும் பராக் தெரிவித்துள்ளார். அதன் நிபந்தனைகளின்படி லெபனானில் நடந்தவை உட்பட போரும் அனைத்து ராணுவ தாக்குதல்களும் உடனடியாக முடிவுக்கு வந்துள்ளன. மேலும் ஈரான் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையும் நீக்கப்பட்டுள்ளது. கையெழுத்தானதை தொடர்ந்து செயல்படுத்தும் விவரங்கள் குறித்து விவாதிக்க மேலும் தொழில்நுட்ப மற்றும் அரசியல் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு February 28 அன்று முதல் தொடங்கியது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள இலக்குகள் மீதும் அத்துடன் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் சொத்துக்கள் மீதும் ஈரானிய ஆயுதப்படைகள் தினசரி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி பதிலடி கொடுத்தன. ஈரான் ஹர்முஸ் ஜலச்சந்தியை மூடியதால் உலகளாவிய எண்ணெய் விலைகள் மற்றும் பிற எரிசக்தி தொடர்பான பொருட்களின் விலைகளும் கடுமையாக உலக அளவில் உயர்ந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கைச்சாத்திட்ட பின்னர் உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்திலும் பொருட்களின் விலையும் எரிபொருட்களின் விலையும் சற்று குறையலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக
ஒரு ஒப்பந்தம் எட்டிய பிற்பாடு உலக சந்தையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பார்ப்போம் அடுத்து வரும் காணொலிகளும் எதை அள்ளி வருகின்றது என்பதை பொறுத்து அடுத்தடுத்த செய்திகளை தர இருக்கும். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.